கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நற்கருணை ஆண்டவரை பார்ப்பதற்காக, நற்கருணை ஆண்டவரோடு உறவாடுவதற்காக, நற்கருணை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அவரோடு பேச வந்திருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் வழியாக நம்மோடு உறவாட பேச காத்து கொண்டிருக்கின்றார். என் மகளே, என் மகனே, என்னோடு நீ பேச மாட்டாயா? என் அருகில் நீ வரமாட்டாயா? என்னோடு உறவாட மாட்டாயா என்றுதான் நற்கருணை ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார், எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் அவரோடு நெருங்கி வரப்படுகின்ற போது அவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறது. நற்கருணை வாயிலாக நாம் அன்றாடம் திருப்பலியில் பங்கு பெற்று நற்கருணையை உட்கொள்ளப்படுகின்ற போது அவருடைய பிரசன்னம் நம்மளோடு இருந்து கொண்டிருப்பதை நம்பிக்கையோடு விசுவாசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை எப்படியானதாக இருந்து கொண்டிருக்கிறது? நற்கருணை அன்றாடம் உட்கொண்டு வாழ்கின்ற பல நபர்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது? வாரத்திற்கு ஒரு முறை நற்கருணை உட்கொண்டு வாழ்கின்ற நபர்களின் வாழ்க்கை எப்படியாக இருக்கின்றது என்று பல கோணங்களில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம் அனைவருக்கும் நற்கருணை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் ஒவ்வொருவருடைய நற்கருணை ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருக்கிற அந்த விதத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நற்கருணை ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கின்ற காரியங்கள், பேச இருக்கின்ற காரியங்கள், அற்புதத்தை பெறுகின்ற காரியங்கள் என்னவென்றால், எப்பத்தா. எப்பத்தா என்றால் என்ன என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. ஆண்டவர் மார்க்கு நற்செய்தியிலே 7ஆம் அதிகாரம் 31 35 வரை நாம் பார்த்தோம் என்றால், காது கேளாதவர்களையும் வாய் பேச முடியாதவர்களையும் ஆண்டவர் குணமாக்கினதை, இயேசு குணமாக்கினதை, இயேசு குணப்படுத்தியதை நாம் பார்க்க முடியும். இதை மையமாக வைத்து இந்த நற்கருணை ஆராதனையானது அமைந்திருக்கின்றது. ஆண்டவரோடு நம்மளுடைய தேவைகள், அடைக்கப்பட்ட கதவுகள் கட்டி இருக்கின்றவை, நாவுகள் கட்டப்பட்டவை, காதுகள் மந்தமாக்கப்பட்டவை, என் வாழ்க்கையிலே எதிர்நோக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை நினைத்து நற்கருணை ஆண்டவரோடு எப்பத்தா என்ற வார்த்தையின் வாயிலாக ஆண்டவரோடு நாம் மன்றாட ஜெபிக்க வந்திருக்கிறோம். இயேசு அன்னார்ந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி, காது கேளாதவனை தன் விரல்களை வைத்து தன் உமிழ்நீரை கொண்டு நாவுகளை தொட்டு எப்பத்தா என்று ஜெபித்தார். அப்போது அந்த நபரினுடைய காதுகள் கேட்கப்பட்டது, நாவுகள் திறக்கப்பட்டது. நமது வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்களுக்காக நாம் பல நாள் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை நினைவுபடுத்தி இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து நீங்கள் எப்பத்தா என்று கேட்டு ஜெபிக்கப்படுகின்ற போது வல்லமை உள்ள ஆண்டவருடைய கரம்
அந்த ஜெப காரியங்களிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருந்த அனைத்தும் திறந்து கொடுக்கப்படும் என்ற ஒரு விசுவாச வாழ்க்கை இன்று நற்கருணையோடு நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருந்தாலும் அன்றாட ஜெப கொடுகையில் பல இடங்களிலே பல அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவினுடைய வார்த்தைகள் அவர் பரலோக பிதாவை நோக்கி இப்படியாக ஜெபித்தது நிமித்தமாகத்தான் அங்கு ஒரு வல்லமை இறங்கி வந்தது, ஒரு அதிசயம் இறங்கி வந்தது. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், இயேசு குணப்படுத்தினார், இயேசு நாவுகளை பேச வைத்தார், இயேசு காது கேளாதவர்களை காது கேட்கும்படியாக செய்தார். அப்போது அந்த இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய செய்திகள் காது கேளாதவர்களுக்கு ஒரு புதுமையான ஒரு செய்தியாக இருந்திருக்கும். அப்போது அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வந்திருக்கும். பேசாமல் இருக்கின்ற அந்த நாவுகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற போது அந்த நாவுகள் பேச ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படியாக இருந்திருக்கும். பல கோணங்களில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதோ நமக்காக நற்கருணை வாயிலாக தெய்வம் நம்மளோடு இருந்து கொண்டிருக்கிறது. அப்பத்தின் வாயிலாக உணவாக ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எப்போதெல்லாம் பலவீனங்களில் இருந்து கொண்டு இருக்கிறோமோ அப்போதெல்லாம் மருந்தாக நம் உள்ளத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதோ அப்படிப்பட்ட நற்கருணை ஆண்டவர் இதோ நமக்கு முன்பாக, இதோ நமக்கு கரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம் கண்ணுக்கு முன்பாக இருந்து கொண்டு இருக்கிறார். எப்போது எல்லாம் அவரை நீங்கள் பார்க்க வேண்டுமோ, அவரோடு பேச வேண்டுமோ அப்போதெல்லாம் நற்கருணை வாயிலாக நம்மளோடு உறவாடுவதற்கு, நம்மளோடு பேசுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நானும் நீங்களும் அதற்குண்டான நேரங்களை கொடுக்காமல் பொழுதுபோக்குகளுக்கு நேரங்களை செலவிட்டு ஏதோ ஒரு ஜெப குறிப்புக்காக 2 நிமிடமோ 3 நிமிடமோ வந்து தலையை காமித்து கொண்டு வெளியேறுவது போல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆலயங்களுக்கு சென்றால் எப்போது திருப்பலிகள் நிறைவேறும், எப்போது கூடுகை முடியும் என்றெல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தோடு நாம் சென்று வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு வாரம் முழுவதும் நமக்காக நேரங்களை கொடுத்து அந்த வாரம் முழுவதும் வழிநடத்தி வந்திருக்கிற அந்த தெய்வத்தின் கிருபை தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையை காண செய்கின்றது. அதை நினைவில் கொள்ளாமல் அந்த 1 மணி நேரம் முழு கவனத்தை நாம் செலுத்துகின்றோமா? ஆராதனையில் முழு மனதோடு பங்கு கொள்கின்றோமா? இயேசுனுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்டு சிந்தித்து வாழ்கின்றோமா? அந்த திருப்பலிகளிலும் ஜெப வழிபாடுகளிலும் ஜெப கூடுகையிலும் நம்முடைய முழு மனதையும் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இதெல்லாம் செய்யாமல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய வேண்டும், அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று காத்திருப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இதோ அன்றைய தினம் அந்த காது கேளாதவனும் வாய் பேச முடியாத நபரும் ஆண்டவரை நம்பினார்கள், ஆண்டவரை விசுவாசித்தார்கள். இதோ அவரிடத்தில் போகப்படுகின்ற போது என் வாழ்க்கையில் விடுதலை கடந்து வரும் என்று சொல்லிதான் அப்படியான அந்த வரலாறு நிகழ்வுகள் நடந்தது. அந்த இடங்களில் நம்பிக்கை இருந்தது, தேடல் இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. நமது வாழ்க்கையிலும் அப்படியான விசுவாசம் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேட வேண்டும், ஒவ்வொரு மணித்துளிகளும் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரோடு உறவாட வேண்டும்.
எல்லா நேரங்களும் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்ட நேரம்தான். எல்லா நேரங்களும் ஆண்டவரோடு பேசுகின்ற நேரம்தான். நாம் பல வேலைகளின் நிமித்தமாக, அன்றாட வேலைகள் நிமித்தமாக, பணியின் நிமித்தமாக அந்த அவ்வாறான சூழ்நிலைக்கு கடந்து போக முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரமாவது ஆண்டவரோடு உறவாட வேண்டும், ஆண்டவரோடு பேச வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் இப்படியான ஜெபங்கள் இல்லை. ஜெபம் ஆண்டவரோடு பேசுவது. நீங்களும் நானும் நற்கருணை ஆண்டவரோடு உறவாடுவது. நற்கருணை ஆண்டவர் தான் எல்லாமாக இருந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் அதிக நேரம் பார்ப்பது, உணர்வது, பேசுவது என்றால் இந்த நற்கருணை வாயிலாக மட்டும்தான். நீங்க சிந்தித்து பாருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை அந்த நற்கருணை தான். இந்த நற்கருணை தான் இன்று வரை கிறிஸ்துவை நம்மளோடு இணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது, அவரை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது, அவரோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல கோணங்களில் அவர் ஒரு மருத்துவராக, நண்பனாக, ஆசிரியராக, தந்தையாக, தாயாக, உணவாக, இரத்தமாக நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினம் ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்கின்றது. யாரெல்லாம் இந்த காணொளி வாயிலாக ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் கடந்து வரப் போகின்றது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்ய போகிறார். வாருங்கள், ஆண்டவரோடு பேசுவோம், ஆண்டவரோடு ஜெபிப்போம். இந்த நேரம் ஒரு வல்லமையான நேரமாக இருக்கிறது. இது கிருபையின் நேரமாக இருக்கிறது. இது ஆசீர்வாதத்தின் நேரமாக இருக்கிறது. வாருங்கள், இந்த ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்போம், இயேசுவுக்காக ஒப்புக் கொடுப்போம், நற்கருணை ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் விசுவசித்தால் அற்புதங்களை காணப்போகிறீர்கள், அதிசயங்களை காணப்போகிறீர்கள். வாருங்கள், ஆண்டவரோடு ஜெபிப்போம். அற்புதரே, அதிசயங்களை செய்யக்கூடியவரே, என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கும் அற்புத தெய்வமே, உம்மை தேடி வந்திருக்கிறேன், உமது பாதத்தில் வந்திருக்கிறேன். தகுதியற்ற என்னையும் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நான் எவ்வளவோ பாவியாக இருந்தாலும் அன்றாடம் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறீர்கள். மாசற்ற உள்ளத்தில் என்னோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் பல தேவைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க, என்னோடு பேச நீங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. இந்த நற்கருணை வாயிலாக நீங்க என்னோடு பேசுவதை நான் உணர வேண்டும். என்னுடைய தேவைகளை நீங்க பார்க்க வேண்டும். அன்று நடந்த அதே அதிசயம், அற்புதம் இன்று என்னுடைய வாழ்க்கையில் நடக்கப்பட வேண்டும். எப்பத்தா எப்பத்தா என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டும். அன்பின் பரலோக பிதாவே, நான் இணைந்து வந்திருக்கிறேன் உம்மோடு பேசுவதற்கு. சுமைகளை தூக்கி வந்திருக்கிறேன் உம்மோடு பேசுவதற்கு. சுமைகளை தூக்கி வந்திருக்கிறேன் உமது பாதத்தில் இறக்கி வைப்பதற்கு. கண்ணீரோடு வந்திருக்கிறேன். பல நாள் வேண்டுதல்களை கொண்டு வந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட எல்லா தடைகளும் நீங்க மாற்றி கொடுக்கணும். பல நாள் கண்ணீரோடு ஜெபித்த பல விண்ணப்பங்களுக்கு நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். யார் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்பார்கள்? யார் என்னுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார்கள்? என் அழுகைக்கு என்ன பதில்? என் கவலைக்கு என்ன பதில்? எங்கே போவேன்? எங்கே போய் தேடுவேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். இதோ எப்பத்தா
என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அதை மாற்றி கொடுக்கணுமே. என்னுடைய பல நாள் தேவைகளை உமது வார்த்தை என்னை மாற்றி கொடுக்குமே. எங்கெங்கோ சென்று தேடினேன், ஜெபித்தேன். எட்டாத கனியாக இருந்த என்னுடைய தேவைகள் இப்போது உமது கண் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். உமது உடலின் முன்பாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் நீங்க எப்பத்தா இந்த வார்த்தையை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்பத்தா இந்த வார்த்தை நீங்கள் எனக்கு கட்டளையிட வேண்டுமா கூட ஜெபிக்கிறேன். பல கதவுகள் என் வாழ்க்கையில் அடைத்து இருக்கிறது. எப்படி நான் வெளியில வருவேன் என்று தெரியாமல் இருக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என் கதவுகளை திறந்து கொடுக்கும். பல சூழ்நிலைகளை என்ன பேசுவதே என்று தெரியாமல் நின்று கொண்டு இருக்கிறேன். அவமானங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன். பேச முடியாமல் நாவுகள் கட்டப்பட்டு இருக்கின்றது. எப்பத்தா என் நாவுகளை அவிழ்த்து விடுங்கள். உம்மோடு பேச முடியாமல், உம்மை நோக்கி ஜெபிக்க முடியாமல் என் நாவுகள் கட்டப்பட்டு இருக்கின்றது. என் செவிகள் மந்தமாயிருக்கின்றது. இதோ என்னுடைய வாழ்க்கையில் எப்பத்தா என்ற வார்த்தை என்னை குணப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. என்னை குணப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பங்களில் பல பல காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது. எந்த முன்னேற்றமே இல்லாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நானும் மற்றவர்களை போல் வாழ முடியாதா? ஏன் எனக்கு இப்படியான வாழ்க்கை? ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, எப்பத்தா இந்த வார்த்தை என்னுள் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. எதெல்லாம் அடைக்கப்பட்ட கதவுகளாக இருக்கிறதோ, எதெல்லாம் நடைபெறாமல் இருந்து கொண்டு இருக்கிறதோ, 9 வார்த்தை அதை திறந்து கொடுக்க வேண்டும். 9 கரம் இந்த ஜெப கருத்தை தொட வேண்டும். 9 கரம் என் இருதயத்தை தொட வேண்டும். 9 கரம் என் நாவை தொட வேண்டும். 9 கரம் என் தேவைகளை சந்திக்க வேண்டும். எப்பத்தா எப்பத்தா என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வர வேண்டும் ஆண்டவரே. இதோ என்னுடைய குழந்தைகள், சிறு பிள்ளை முதற்கொண்டே எழ முடியாமல், பேச முடியாமல், நடக்க முடியாமல் ஆண்டவரே முடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறதே. எவ்வளவு நாள் ஆண்டவரே என்னால் பார்க்க முடியும்? எவ்வளவு கண்ணீர்கள்! நான் செய்த சிறிய தவறு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தை முடங்கி போயிருக்கின்றார். ஆண்டவரே, உமது வார்த்தை என் குழந்தையை தொடரட்டும் ஆண்டவரே. என் குழந்தையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யட்டும் ஆண்டவரே. மற்ற பிள்ளைகளைப் போல் எனது குழந்தையும் எழுந்து நடக்க வேண்டும், பேச வேண்டும், காதுகள் கேட்க வேண்டும், உடல் வலிமை பெற வேண்டும் ஆண்டவரே. நான் செய்த தவறு என் பிள்ளைகளை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உமது வார்த்தை எப்பத்தா என் குடும்பத்தை தொட வேண்டும், என் குடும்பத்துக்குள் கடந்து வர வேண்டும். என் பிள்ளைகளுக்கு செவிகளிலே நீங்க பேச வேண்டும், நாவுகளை தொட வேண்டும், கால்களை பலப்படுத்த வேண்டும். என்னுடைய குழந்தையும் ஓடி ஆடி மற்றவர்கள் போல் விளையாட வேண்டும் ஆண்டவரே. இப்படியாக எத்தனை குழந்தைகள் எங்கெங்க இருக்கின்றார்களோ அங்க ஒரு எப்பத்தா இந்த வார்த்தை, அங்க ஒரு எப்பத்தா, அங்க ஒரு எப்பத்தா கடந்து வரட்டும்.
அற்புதர் கடந்து வரட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் அற்புதர் கடந்து செல்லுங்க ஆண்டவரே. இன்றைய தினம் ஒரு விசுவாசமான ஒரு ஜெபமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜெப வழிபாடில் பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் இப்படியான குழந்தைகள் முடங்கி இருப்பார்கள். தேவன் தொடுங்க ஆண்டவரே, தேவன் தொடுங்க. எங்கெங்கெல்லாம் குழந்தைகள் பேச முடியாமல், காதுகள் கேட்க முடியாமல், பலன் வலிமை இழந்து முடங்கி இருக்கின்றார்களோ, அங்கு ஒரு எப்பத்தா கடந்து செல்லட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். அங்கு ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வயது வந்த பிள்ளைகள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மாறுதலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இதோ வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்க வேண்டும், கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும், இளையருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும். பாதை மாறி போய்விடக்கூடாது, சுய இன்பங்களுக்கு அடிமையாகி விடக்கூடாது, பொழுதுபோக்குக்கு அடிமையாகி விடக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நீ ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் எப்பத்தா கடந்து வருகின்ற போது உன் வாழ்க்கை மாறும். இளைஞர்களை, இளம் பெண்களை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை மாறுதலாக இருந்தாலும் ஆண்டவரே என் வாழ்க்கையை நெறிப்படுத்துங்க. என்னுடைய உள்ளங்கள் பலவீனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது, கற்பங்கள் தடையாக அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, கற்பம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். பல சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் கர்ப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ, எப்பத்தா கடந்து செல்லட்டும், உமது வார்த்தை கடந்து செல்லட்டும். கர்ப்ப தடைகளை தேவன் மாற்றி கொடுங்க. குழந்தை பாக்கியங்களை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பத்தா அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. கணவனுக்கோ மனைவிக்கோ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றி குழந்தை இன்மைக்கு காரணமாக இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி எப்பத்தா உமது கரம் தொடட்டும் ஆண்டவரே. பலவீன உள்ள இடங்களிலே எப்பத்தா கடந்து செல்லட்டும். தொடுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியங்களை பெறட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே. நோயினால் முடங்கி இருக்கின்ற பலரது வாழ்க்கை பல மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாமல் முடங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். சாவு என்று வருமோ என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அந்த நோயில் இருந்து மீட்டு எடுங்க ஆண்டவரே. எப்பத்தா அவருடைய வாழ்க்கையில் கடந்து செல்லட்டும். இயேசுவின் கரம் கடந்து செல்லட்டும். நோய்களை மீட்டெடுக்கக்கூடிய உமது வார்த்தை எப்பத்தா அந்த மகனை மகளை தொடட்டும் ஆண்டவரே. இதோ இந்த எப்பத்தா இன்றைய தினம் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும், இதோ மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களின் தொடட்டும். ஒரு அற்புதம் கடந்து செல்லட்டும். எப்பத்தா எப்பத்தா உமது கரம் தொடுவதாக. பலவீனங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் பலவீனங்கள் மாறுவதாக. பிசாசின் கட்டுகள் இருக்கக்கூடிய வீடுகளிலே உமது கரம் தடைகளை மாற்றட்டும். எப்பத்தா இந்த வார்த்தை வீடுகளுக்குள் போகப்படுகின்ற போது என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ எல்லா தடைகளும் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறுவதாக. எப்பத்தா வீடுகளை சுத்திகரிக்கட்டும், உள்ளங்களை சுத்திகரிக்கட்டும். பிசாசின் பிடியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நபர்கள் எப்பத்தா இயேசுவின் கரம் தொடுவதாக. இயேசுவின் கரம் தொடுவதாக. இன்னைக்கு வாழ்க்கையில் அற்புதம் வரும். தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் எப்பத்தா
இயேசு தொடப்போகிறார். எப்பத்தா தூக்கமின்மையை மாற்றட்டும். எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரோடு ஜெபிக்க முடியாமல் தடை செய்திருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக. ஆண்டவரோடு பேசக்கூடிய நேரங்களை மாற்றி வைத்திருக்கின்ற எல்லா சூழ்நிலையிலும் மாறுவதாக. இயேசுவோடு பேசுங்க. எப்பத்தா என்ற வார்த்தை ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். உள்ளத்தோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார். அவர் கரம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் எப்பத்தா உங்களுடைய வாழ்க்கையிலும் திறந்து கொடுக்கப்படும். தரவுகள் உங்கள் கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் எப்பத்தா என்று சொல்லி ஆண்டவரை தேடுகின்றீர்களோ, அவர் கரங்கள் தொடுவதற்கு காத்து கொண்டு இருக்கின்றீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். நற்கரனை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரோடு கேளுங்கள், அவரோடு உறவாடுங்கள், தடைப்பட்ட காரியங்களை குறித்து பேசுங்கள். எப்பத்தா என் வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும், இயேசு என் வாழ்க்கையில் வர வேண்டும், அவர் என்னை தொட வேண்டும், எனக்கும் அற்புதங்கள் வர வேண்டும், அதிசயங்கள் வர வேண்டும். இருதய நோயினால் அடைப்பட்டு கொண்டு இருக்கிற இரத்த நாளங்களை எப்பத்தா குணப்படுத்துவீராக. நினைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு இப்படியாக இருதய நோயில் இருந்திருந்தால் எப்பத்தா திறந்து கொடுங்க ஆண்டவரே. தடைப்பட்ட நாளங்களை திறந்து கொடுங்க. கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீரிழிவு நோயிலிருந்து நீங்க மாற்றிக் கொடுங்க. எப்பத்தா இரத்த நாளங்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் பல நோய்களில் பல நாட்களாக மருந்து மாத்திரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, எல்லா பலவீனங்களுக்கு காரணமாக இருக்கிற எல்லாவற்றையும் எப்பத்தா தொடுவதாக. எப்பத்தா என்ற வார்த்தை உள்ளங்களுக்கு சென்று தடைபட்டு கொண்டு இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி போடுவதாக. எப்பத்தா இன்று ஆண்டவர் அனைத்தையும் தரப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறார். நானும் நீங்களும் ஆண்டவரை இணைந்து வந்தால் மட்டும் போதும். எப்பத்தா ஆண்டவருடைய கரம், அவருடைய விரல் எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ அவர் தொடப் போகிறார். விசுவாச பிள்ளைகளாக அவருடைய விரலை தொடுவதை பார்ப்பதற்காக காத்து கொண்டு இருங்கள். எப்பத்தா என்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31 35 வரைக்கும் வாசித்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் இது நிறைவேற வேண்டும் என்று என்னென்னலாம் பலவீனங்கள் இருக்கிறதோ, என்னெல்லாம் ஜெப குறிப்புகள் இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் எப்பத்தா எப்பத்தா என்று ஜெபிங்கள். ஆண்டவரே இந்த கருத்துக்காக ஜெபிக்கிறேன், தொடுங்கள் தொடுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பமெல்லாம் பலவீனம் வருகிறதோ, எப்போதெல்லாம் விடை தெரியாமல் என்ன செய்வது என்று கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் கரங்களில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் நாவுகளை மட்டும் அல்ல, காதுகளை மட்டும் அல்ல, எங்கெங்கெல்லாம் பலவீனங்கள் இருக்கிறதோ அவர் தொடுகின்றார், திறந்து விடுகின்றார், கட்டவிழ்த்து விடுகின்றார், அற்புதங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். நானும் நீங்களும் அவர் பாதத்தில் வந்தால் மட்டும் போதும். அப்படியாக இன்றைய தினம் ஒரு ஆசீர்வாதமான தினமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா ஜெப கருத்துக்களும் இயேசுவினுடைய நாமத்தில் மாறுவதாக என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவர்தாம் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமேன்.